என்ன இந்த நோய் பாதிப்புனால என்னென்ன அறிகுறிகள் இருக்குது சார் பாடியில்? ஒவ்வொன்றுக்கும் ஒரு அறிகுறி. நம்ம மாரடைப்பு அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து நெஞ்சு பகுதியில் ரொம்ப அழுத்தமாக ஒரு ஞானை வந்து காலை வச்சு முடிச்சா எந்த அளவுக்கு வலி இருக்குமோ அந்த அளவுக்கு வலி தாங்க முடியாத வலி இருக்கும். அந்த வலி வந்து இந்த கீழ்த்தாடையில் வரலாம், அங்கே ஷோல்டரில் வரலாம், அப்பர் லிப்பில் வரலாம், இந்த டயராக அங்கே வரலாம், இல்லை பின்னாடி வரலாம். நிறைய இடத்துல வரக்கூடிய அறிகுறிகள் இருக்குது. இதே நீங்கள் வந்து நார்மலாக இருக்க பர்சன்ஸ் தான் இந்த அறிகுறி. இப்போ சுகர் பேஷண்ட்ஸாக இருந்தானாக்கா இந்த அறிகுறிகள் எதுவுமே இருக்காது. லேசாக நெஞ்சு கறிக்கிற மாதிரி இருக்கும், நடந்தால் மூச்சு வாங்கணும், ரொம்ப சோர்வாகிடுவாங்க. அந்த மாதிரி இருக்குது. டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் அந்த மாதிரி வரும். ஸோ அதனால் நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து நெஞ்சு கறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான சிகிச்சை எடுத்துகிட்டு இருப்பாங்க. இதை ஹார்ட் அட்டாக் நினைக்க மாட்டாங்க. 2 days 3 days கழிச்சு லேட்டாக தான் போவாங்க. ஸோ அந்த மாரடைப்புக்கு இந்த மாதிரி அறிகுறிகள். வாழ்வு கோளாறுகள் அப்படின்னா இப்போ படிப்படியாக என்னுடைய இது வரும். நடந்தால் மூச்சு வாங்குறது. யூஸ்வலாக 1 கிலோமீட்டர் நடப்பாங்க, 1/2 கிலோமீட்டர் நடந்தாலே மூச்சு வாங்க ஆரம்பிக்கும், படபடுப்பு வர ஆரம்பிக்கும், சோர்வு வரும். இதெல்லாம் வந்து வாழ்வு கோளாறுல வரும். இந்த எஸ்பிட் நான் சொன்னாலும் இப்போ அந்த கண்டக்டிங் சிஸ்டமில் அவர் வந்து பிராடிகைடியான் இருக்குது. இப்போ 70 80 வரல இருக்கிறது நார்மல் பல்ஸ் ரேட்டு. அது வந்து 40 கீழே சில பேருக்கு வந்துடும். ஏன்னா அந்த சில காரணங்களால் அது வரும். அந்த மாதிரி காரணம் வரும்போது பிராடிகைடியான்னு சொல்கிறது, குறைவான ரத்தம். அப்போ வந்து அவங்க ரொம்ப மயக்கம் வர ஆரம்பிக்கும், ரொம்ப சோர்வாயிடுவாங்க. சில பேருக்கு வந்து நான் சொன்ன மாதிரி சுப்ராவென்டிகுலர் டாக்கிகார்டியா நிறைய ஓட ஆரம்பிச்சிடும். உட்காந்துருக்கும் போது நம்ம சும்மா இருக்கும்போது அதிகமாக போகும்போது எனர்ஜி நிறையா வேஸ்ட் ஆகும், அதில் டயர்ட் ஆகும், மூச்சு வாங்கும், பேசுறதுக்கே கஷ்டமாக இருக்கும். இர்ரெகுலர் பீட்ஸ் நிறைய பேருக்கு வரும், அதுக்குமே வரும். அப்போ வந்து படப்படப்பு வரும், அந்த மாதிரி இது வரும். கார்டியோ மயோபதி என்னென்னா கார்டியோ மயோபதியில் வந்து தசைகள் வீக்கமாக இருக்கும், அப்போ மூச்சு வாங்கும், நெஞ்சில் பாரம் இருக்கும், இந்த மாதிரி அறிகுறிகளாக இருக்கும். ஒவ்வொரு வியாதிக்கு தகுந்த மாதிரி அந்த சிம்டம்ஸ் மாறும். என்னென்ன பழக்கத்தினால அந்த ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது? பழக்க வழக்கத்தில் வர்றது வந்து முதல்ல வந்து சில பேர் ரொம்ப ரேராக மரபணு சார்ந்ததாக வரும், பெற்றோர்களுக்கு இருந்தால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக வந்து உணவு முறைகள், மேஜராக உணவு முறைகள் வந்து நிறைய ஃபாஸ்ட் ஃபுட்டு, அன்டைம்லி ஃபுட்டு, இந்த பாட்டில் ட்ரிங்க்ஸு, ஏரேட்டட் பாட்டில் ட்ரிங்க்ஸு, அப்புறம் போதைப் பொருட்கள், கஞ்சா, சிகரெட்டு, ஸ்மோக்கிங், நிறைய ஆல்கஹால், அளவுக்கு அதிகமாக ஆல்கஹால் சாப்பிட்றது, இதெல்லாம் வந்து இந்த மாதிரி உணவு முறைகள் பழக்க வழக்கங்கள் வந்து இது வரும். அப்புறம் இதெல்லாம் சின்ன வயசுலேயே இப்போ நிறைய டென்ஷன் ஆகிறாங்க. டென்ஷன் ஆகும்போது அது வந்து அந்த கார்டிசால் அட்ரினால் ஹார்மோனை இன்க்ரீஸ் பண்ணி ரத்த குழாய் தடிப்பாகி அது மூலமாக அவங்களுக்கு வந்து ரத்த குழாயில் அந்த சுருக்கமான அடைப்பு வந்து அதில் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரி, இப்போ இளம் வயதில் அதிகமாக ஹார்ட் அட்டாக்ல இறந்து போகிறாங்க சார். திடீர்னு நல்லா இருக்காங்க, திடீர்னு இறந்து போயிடுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் சார், வயதானவங்களுக்கு தான் முன்னாடிலாம் ஹார்ட் அட்டாக் வரும் அப்படின்னு சொல்லி. அது வந்து வயதானவங்களுக்கு வருது வந்து இட் இஸ் ரிலேட்டிவ் ஏஜ், கூட இருக்கக்கூடிய ரத்த கொதிப்பு, ரொம்ப நாள் ரத்த கொதிப்பு இருக்கும், ரொம்ப நாள் சர்க்கரை நோய் இருக்கும், ஏஜிங்னால ரத்த குழாயோட மாற்றங்கள், இதெல்லாம் வந்து 60க்கு மேலே வந்தால் தான் மாரடைப்புங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ 20 வயசில் நம்ம லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு 13 வயசு பையனுக்கு மாரடைப்பு வந்திருக்கு. செகண்ட் பாட்டில் 16 வயசு பொண்ணுக்கு ஒரு மாரடைப்பு வந்திருக்கு. இந்த 16 வயசு பொண்ணுக்குலாம் நெஞ்சு வலின்னு பிடிக்கும் போது எல்லா டெஸ்ட்டும் நம்ம வந்து இந்த வயசில் வந்து மாரடைப்பு நம்ம நினைக்கவே மாட்டோம். 16 வயசு ஸ்கூல் படிக்கிற பொண்ணுக்கு அதை வந்து அவங்க வந்து எல்லா டெஸ்ட்டும் பண்ணிவிட்டு வேறு எதுவுமே இல்லைங்கும்போது அடுத்து ஒரு ஆஞ்சி எடுத்து பார்த்தா அதுக்கு 3 இதில் அடைப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி சிறு வயதிலே அது 20 வயசு பையன், 25 வயசு பையன், இவங்களாம் அந்த அடைப்பு வரும்போது காரணம் என்னென்னா சின்ன வயசுலேருந்தே வந்து நிறைய அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு எதுக்கெடுத்தாலும் ஸ்ட்ரெஸ்ஸு. அடுத்ததாக வந்து உணவு பழக்கம். இந்த இரண்டும் தான் அந்த சிறு வயதிலே வருது. உணவு பழக்கத்தில் சேர்ந்தது தான் நம்ம ஏரேட்டட் பாட்டில் ட்ரிங்க்ஸு, ஃபாஸ்ட் ஃபுட்டு, அன்டைம்லி மீல்ஸு, அப்புறம் அதர் ஹேபிட்ஸ், சின்ன வயசுலேயே ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றது, கஞ்சா சாப்பிட்றது, புகைப்பிடிக்கிறது, இதெல்லாம் சேர்ந்து இந்த ரத்த குழாயில் வந்து மாற்றங்களை உண்டாக்கி இதயத்துக்கு போகிற ரத்த குழாயில் வந்து சுருக்கமானது அடைப்ப ஆரம்பிச்சிருது. அதனால் திடீர்னு அவர்களுக்கு வந்து மரணம் வந்துடுது. சரி, இதயம் பலவீனமானவர்கள், இதய நோயாளிகள் அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? இதயம் பலகீனமானவர்கள் அப்படின்றது மாதிரி என்னென்னா எதுக்கெடுத்தாலும் பயப்படுறவங்கள தான் நம்ம இதயம் பலகீனமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. இதயம் பலகீனமாக இருக்கவங்க வந்து எதுக்கெடுத்தாலும் பயம், அதில் எல்லாமே அட்வான்ஸாக திங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதில் வந்து அந்த மாதிரி வரும்போது அட்ரினலின் கார்டிசால் இன்க்ரீஸ் ஆகி அதில் வர்றதுக்கு இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து எதனால் பாதிப்புங்கிறீங்களா?
இல்லை சார், இதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு எதனா வழி இருக்காங்க? மீண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப 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 சுலபமானது. இருக்கிற இதில் வந்து சிகிச்சையில் மிக குறைவான செலவு அல்லது செலவே இல்லாதது, மிக ஈஸியானது, எளிதானது, நம்மால் முடியக்கூடியது என்னன்னாக்கா வருமுன் காப்பது. வருமுன் காப்பது தான் இருக்கிறதுல மிக எளிமையான சிகிச்சை. வருமுன் காப்பது என்ன பண்ணணும் அப்படின்னா, நார்மல் நம்முடைய கலாச்சார உணவு, நமக்கு தேவையான உணவு என்ன, நம்மளுடைய உடல் உழைப்பு எவ்வளோ அதுக்கு என்ன உணவு, இதில் காய்கறிகள் கீரைகள் எதில் சத்து அதிகமாக இருக்குது, எதில் கொழுப்பு அதிகமாக இருக்குது, ஓரளவுக்கு அதை பற்றிய சிந்தனைகள் வேண்டும். இது நிறைய மற்ற எல்லா பற்றியும் தெரிஞ்சுக்கிறோம், உலகத்தில் இருக்கிற எல்லா அறிவும் வேணும்னு நினைக்கிறோம். ஆனால் நம்மளுடைய உடல் சார்ந்த அந்த அறிவு வேணுமான்றது நம்ம நிறைய பேர் அதை நினைக்கிறதே கிடையாது. ஏன்னா அது ஓடிக்கிட்டே இருக்கிறோம், ஒன்றும் ஆகாது, எனக்கு ஒன்றும் ஆகாதுன்னு நினைக்கிறோம். எல்லாருமே எனக்கு ஒன்றும் ஆகாதுன்னு ஓடிக்கிட்டே இருக்கிறோம், தவிர யாருக்கு வரும்னு சொல்ல முடியாது. அதனால் வந்து இந்த உணவு முறையில் என்னென்ன வேணும் நமக்குங்கிறது நம்ம ஒரு உடல் சார்ந்த அந்த அறிவு கொஞ்சம் ஞானம் வேணும். அடுத்ததாக வந்து எதற்கெடுத்தாலும் டென்ஷன் அது இல்லாமல் மன அழுத்தம் இல்லாமல் இருக்கான்னு பார்த்துக்கணும். அதுக்கு அடுத்ததாக வந்து உடல் உழைப்பு. இப்போ ஏற்கனவே இந்த நாம் சொல்லும்போது உடல் அந்த குழந்தைகளுக்கு, சின்ன குழந்தைகளுக்கு வந்து மாரடைப்பு வருவதற்கு இன்னொரு காரணம் வந்து இந்த சின்ன வயசில் வர மாரடைப்பில் இது ஒரு முக்கியமான காரணம். எல்கேஜியில் ஆரம்பித்து டிகிரி முடிக்கிற வரலுமே அவங்க வந்து விளையாட்டு என்னன்னு தெரியாத அளவுக்கு நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம். படிப்பு மார்க் வாங்கணும், இன்ஜினியரிங் போகணும், டாக்டர் ஆகணும், சம்பாதிக்கணும். இதை வந்து பெற்றோர்கள் மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு காரணம். பிள்ளைங்க வந்து நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம், நல்லா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறத தவிர அவங்க நீண்ட நாள் வாழணுங்கிற எண்ணம் எல்லா பெற்றோருக்கும் வரணும். அதில் வந்து முக்கியமாக பிள்ளைகள் வந்து நல்லா விளையாடணும். பிள்ளைகள் விளையாடினா தான் அவங்களுக்கு வந்து உடல் கூறு ரொம்ப நல்லா அமைக்கும், எதிர்ப்பு சத்து வரும், அவங்களுடைய இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் ஆகும். இதெல்லாம் வந்து மிக முக்கியமானது. இதை நம்ம உடல் உழைப்பு சரியாக இருக்குது, நல்லா விளையாடுறாங்க பிள்ளைங்க, நல்லா சாப்பிட்றாங்க, சத்துள்ள உணவு சாப்பிட்றாங்க, எதுதெல்லாம் உடலுக்கு ஆபத்தான உணவுன்னு தெரிஞ்சுக்கிறாங்க அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுறாங்க. பேட் ஹேபிட்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கிறாங்க அதெல்லாம் செய்யாமல் இருக்காங்க அப்படின்னா இதுதான் மிகச்சிறந்த தடுப்பு முறை. இதய நோயாளிகள் வந்து என்ன மாதிரியான உணவு முறைகளை எடுத்துக்கணும் சார்? ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து இதய நோய் இருக்குது அப்படின்னாக்க நம்ம வந்து நார்மலாக வந்து சாப்பாட்டில் 5 வெள்ளை பொருட்கள் இருக்குது. அந்த வெள்ளை பொருட்களில் வந்து உப்பு, சர்க்கரை, தேங்காய், பால், அரிசி. இதில் வந்து சர்க்கரை நோயால் இருந்தால் சர்க்கரையை வந்து 0% ஆகிக்கணும். அது கொஞ்சம் தான் சாப்பிடணும். அரை சர்க்கரை, கால் சர்க்கரை, நாட்டு சர்க்கரை அதெல்லாம் இல்லை, சுத்தமாக சர்க்கரை இருக்கக்கூடாது. உப்பு வந்து அரவப்பு ஆகிக்கணும். சாதம் வந்து ரைஸு, இது ரைஸாக இருந்தாலும் சரி, கோதுமையாக இருந்தாலும் சரி, எல்லாமே கார்போஹைட்ரேட்ஸ் தான். அதனுடைய குவான்டிட்டி குறைச்சிக்கணும். போர்ஷன்ஸ் அண்ட் மாடரேஷன்ஸ் இது ரொம்ப முக்கியம். இதில் ஒரு 50% குறைச்சிக்கிறோம், 50% வெஜிடபிள்ஸ் நிறைய சேர்த்துக்கணும். இப்போ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் அப்படின்னாக்க பழங்கள் வந்து மாம்பழம், பலாப்பழம், வாழைப்பழம், பேரிச்சம்பழம், சீத்தா, சப்போட்டா இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. பாதி ஆப்பிள் சாப்பிட்லாம், பாதி ஆரஞ்சு சாப்பிட்லாம், பாதி மாதுளம்பழம் சாப்பிட்லாம், கொய்யாப்பழம் வந்து செங்காயாக சாப்பிட்லாம், பப்பாளி பழம் ஒரு கீத்து சாப்பிட்டுக்கலாம், இந்த இதெல்லாம் சாப்பிட்டுக்கலாம். அடுத்தது வந்து உப்பு அரவப்பு போடும்போது நம்ம வந்து வேஸ்குலாரிட்டி நம்ம பாதுகாக்கிறோம். பால் வந்து ஒரு நாட்களாக வந்து நார்மலாக 3 டீ 1 டீ 2 டீ இருந்து வந்து 10 டீ சாப்பிட்றோம் அப்படின்ற மாதிரி வருது. அதெல்லாம் அந்த பாலுடைய அளவு குறைச்சிக்கணும். ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 2 காஃபி அல்ல 2 டீ எல்லாம் ஒரு வேலைப்பால் அப்படி வச்சுக்கணும். தேங்காய் வந்து அளவோட நம்ம குழம்பு போட்ட அளவுக்கு வச்சுக்கணும். இந்த 5 வெள்ளைப்பொருட்கள் வந்து சரியாக பயன்படுத்தியிருந்தாங்க உணவுப் பொருள் சரியாக இருக்கும். எனக்கு பிபி இருந்தால் சுகர் உப்பு குறைச்சிக்கணும். சுகர் பேஷண்ட்டாக இருந்தால் சுகர் கம்ப்ளீட்டாக நிறுத்தினா உப்பு குறைச்சிக்கணும். இந்த பழ வகைகள் நம்ம சொன்ன மாதிரி சாப்பிடணும். சர்க்கரை வியாதி பேஷண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை இல்லைன்னா எப்படி சார் ஸ்வீட் சாப்பிட்லாம் எப்படி சார் இருந்தாங்க. சர்க்கரையும் இனிப்பும் ஒரு 10% போர்ஷன் தான். இது 90% நம்ம சாப்பிட வேண்டியது நிறைய பொருட்கள் இருக்குது. இதை பார்த்துட்டு நம்ம இது சாப்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறத தவிர இது ஏன் சாப்பிட முடியும்னு நினைக்கக்கூடாது. ஓரளவுக்கு மேலே போயிடுச்சுன்னா நமக்கு ஒரு வியாதின்னு வருது அப்படின்னா எப்போவுமே வியாதி வரலனா கூட வந்து யாகாவாராயினும் நாகாக்க, கல்லூர் சொன்னது நாகாக்கங்கிறது வந்து வேர்ட்ஸுக்கு மட்டும் கிடையாது, வார்த்தைகளுக்கு மட்டும் கிடையாது, சுவைக்கு சேர்ந்தது. அந்த சுவையை நம்ம அடக்கி நம்மளுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருந்தோம்னாக்க வியாதி வராது. வியாதி வந்திருந்தாலும் நம்ம கட்டுக்குள்ள கொண்டு வரலாம்.